ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது கேப்டன்ஷிப் டாஸ்க் பயங்கரமான சூடாக போயிட்டுருக்குது. அதில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா 3 பேருமே பயங்கரமான ஒரு ஆட்கள், எல்லோரும் ஒரு சம்பவம் பண்ணவங்க ஆட்கள். கமருதீன் உங்களுக்கே தெரியும், அவர் ஒரு தனி டைப்பு. கனி பற்றி சொல்லவே தேவையில்லை. அன்புகான் 2.0 வெர்ஷனோட தலைவி. சபரியை பற்றி உங்களுக்கு தெரியாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் கடவுள் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி இருக்கார். யார் வரப்போகிறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இதில் வேறு பிக் பாஸ் வந்துட்டு ஒரு ட்விஸ்டர் குத்துட்டார். அங்கே 3 பொம்மை இருக்குது, அதை குத்தணும். ஆனால் குத்தும்போது அவங்க பார்க்கக்கூடாதுன்ட்டு விஜய் பார்வதி இருக்காம பாருங்க, எப்படியாவது கமருதீன் வந்துடணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ வேலை பண்ணுறாங்க. அதில் நடுவில் வந்துட்டு அதை குத்த போகிறேன்னு சொல்லிட்டு சபரி பார்க்கும்போது குத்தி கடைசியில் வந்துட்டு அந்த கேமை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து குத்திட்டாங்க. குத்துனதுலேருந்து கமருதீனுக்கு செம்மகாண்டு. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இங்கே வந்து அவங்க ஆசைப்பட்டவங்க தான் கேப்டனாக வரணும் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. அது ஒரு போட்டி தான், ஓகே. ஆனால் அவங்க குத்திருக்காங்கன்னா நீங்கள் கேப்டனாக வரக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் அவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் அதை மெருகத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதை விட்டுட்டு அவங்கக்கிட்ட குத்திட்டேல உன்னை விட மாட்டேன், இதுதான் கமருதீன் கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்ட். அதை திருத்திக்கவே மாட்டுறாரு. இப்போ இல்லை, ஃப்ரம் டே ஒன்லேருந்து தான் பண்ணுறது. யாராவது அவங்கள பற்றி சொல்லிட்டாங்கன்னா அவங்க கூட சண்டை போடுறது, அவங்கள பற்றி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களே பண்ணிகிட்ருக்காரு. இன்னுமே அதை திருந்தவும் மாட்டுறாரு. கதையில் வந்து அவ்வளோ விஷயங்கள் சொன்னார், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் திருத்திக்க மாட்டுறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ என்ன ஆகிடுச்சு, அவங்க குத்துனதுலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் விஜய் பார்வதியார் நல்லா வந்து கமருதீன் ஏற்றி விட்டுட்டே இருந்தாங்க. சண்டே ஆயிடுச்சு. அப்படியே வந்து நீ ஃபேக்கு, அப்புறம் எதுக்கு என் அண்ணன் சொன்னால் குத்தக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கான்னு. தன்னை விட மூத்தவங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளை கட்டிக்க போகிறவங்க இல்லை அப்படின்னா பெண்கள் பெரும்பாலும் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அந்த ஒரு இதில் கூப்பிட்டாங்க. நீ என் அண்ணன் கூப்பிட்டல, அப்புறம் எதுக்கு நீ குத்துன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போய் உன்னெல்லாம் நான் அண்ணன் கூப்பிட்ட பற்றி என்னை செருப்பு கட்டி அடிச்சுக்கணும்னு அவங்க சொல்லி என்ன சொன்னேன் ஏய் அப்படின்ட்டார் அவர். அந்த அம்மா சும்மாவே சூடாவாங்க. இந்த மாதிரி சொன்னோன்னே சூடேறி சுல்லா மாதிரி மாறிட்டு என்ன எனக்கு பேச தெரியாது நினச்சேன்னு சொல்லிட்டு கத்தி 2 பேரும் பயங்கரம் முட்டி போய் கடைசியில் இவர் வந்து போ ஃபேக்குன்னு சொல்லி திட்டி வேஸ்ட்டாக போச்சு. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி குத்திட்டாங்களா, சரி போ, நீ உன்னோட கேரக்டர் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு விட்டுறணும். அதை விட்டுட்டு அவங்க கூட போய் சண்டை போட்டால் தேவையில்லாமல் இவரோட நேம் தான் டேமேஜ் ஆகும். அதை இவர் எப்போ கற்றுக்க போகிறாரு தெரியல. பட் அவரோட கேரக்டர் அதான். யாராவது உங்களை சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்கள வந்து அசிங்கப்படுத்தணும், இல்லை சண்டை போடணும் அவங்கக்கிட்ட. அப்போ தான் இவருக்கு நிம்மதியாக இருக்கும். சரி, உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். இங்கே ரம்யா அண்டு கமருதீன் இவங்க சண்டையில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, யார் மேலே கரெக்டுன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.